KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும். ஒரு பெண்ணின் வயிற்றில் இருந்த 30 கிலோ கட்டியை தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் அகற்றி சாதனை புரிந்துள்ளனர். மகா அபிலேஷ் பேகம் என்பவர் மனு அளிக்க வந்தபோது வயிறு வீங்கியிருந்ததை பார்த்த ஆட்சியர் அவரை பரிசோதிக்க மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார். பின்னர் மருத்துவர்கள் மூலம் கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக வயிற்றிலிருந்து 30 கிலோ கட்டி அகற்றப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம், செய்துங்கநல்லூர், கருங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரமாக கனமழை பெய்தது. இதேபோல நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பனி மூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 2வது நாளாக கனமழை பெய்தது. நெல்லை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும், கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை கொட்டி தீர்த்தது. வரும் ஜனவரி மாதம் முதல் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சிலருக்கு உதவித்தொகை வராமல் உள்ள நிலையில் கணக்கெடுப்பு நடத்தி வரும் ஜனவரிக்கு பிறகு கொடுக்கப்படும் என உறுதியளித்தார். ஆசிரியர்களின் குற்றப்பின்னணி குறித்து காவல்துறை மூலம் விசாரணை நடத்துவது தொடர்பாக விரைவில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி போலி NCC முகாம் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்த யோசனை அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் பாலியல் தொல்லை குறித்து புகார் அளிக்க புகார் பெட்டிகள் வைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்.